வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இன்று டிசம்பர் 17, 18, 19 3 நாட்கள் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. இன்று அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும், நாளை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், நாளை மறுநாள் டிசம்பர் 19 மீண்டும் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம் தொடங்கி கண்டி தெற்கு வடக்குள்ள மாகாணங்கள் முழுவதுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள், அதேவேளை கண்டிக்கு வடக்குள்ள மாகாணங்கள் முழுவதுமே, அதேவேளை தெற்கு பகுதி அம்மந்தோட்ட சுற்று வட்டாரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான காற்று தரைக்காற்று என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், மேலும் சிலாபம், வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று முதல் மழைப்பொழிவு நாளை மறுநாள் 3 நாட்கள் சற்று மழைப்பொழிவு தீவிரமாக இருந்தாலும் டிசம்பர் 20 படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தொடர்ந்து தம்புள்ளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை சுற்று வட்டாரங்களில் மிக கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதேவேளையில் முல்லைத்தீவுக்கு மிதமான மழையாகவும், அதேவேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கும், வட மாகாணங்களுக்கும் மழை தொடர வாய்ப்பது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களாம் மிதமான மழையாக தொடர் மழையாக விட்டு மழை இருக்க வாய்ப்பது. அதேவேளையில் தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. கிளிநொச்சிக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. விட்டு மழை இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் சிலாபம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், தம்புள்ளை, கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் காலி, மாத்தறை, நுவரேலியா, மேலும் அவிச்சவேலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள் கனமழையாகவும், பெரும்பாலான இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பதலை இந்த இடங்களெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழையாகவும், ஓரிரு இடங்கள் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 17 நாளை டிசம்பர் 18 அதிகாலை நேரங்களில் மட்டக்களப்பு சுற்று வட்டாரங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் அம்பாறை வடக்கு பகுதி மிக கனமழை எதிர்பார்க்கலாம். திரிகோணமலை சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இருந்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. நாளை 10 மணிக்கு பிறகு வட மாகாணங்கள் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சிக்கு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தலைமன்னார் வடக்கு பகுதியை ஒதுக்கி தெற்கு பகுதி மழை கிடைக்கும். புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் கண்டி, ரத்னபுரி, தம்புள்ளை, நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்கள் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் அம்மந்தோட்ட, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, கனமழை, ஒரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். முல்லைத்தீவுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 18 டிசம்பர் 19 அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்குள்ள மாகாணங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கும். அதேவேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புள்ளை, திரிகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்பது ஒரு இடங்களில். அதேவேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 19 சிலாபத்துக்கு வடக்கு பகுதி தான் மழை குறையும்.
சிலாபத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழை. கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் காலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை, மட்டக்களப்பு சுற்று வட்டாரங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் 19ஆம் தேதி. அதே வேளையில் திரிகோணமலைக்கும் மிதமான முதல் சற்று கனமழை. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அம்பாறை சுற்று வட்டாரங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. நுவரெலியா, மாத்தறை இந்த இடங்களும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் 19ஆம் தேதி. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு தெற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓர் இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 20ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியுள்ள கடலோர மாகாணங்கள், தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. மிதமான முதல் சற்று கனமழை. ஓர் இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் 20. டிசம்பர் 21, 22, 23 தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்பது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது வட மாகாணங்களை பொறுத்தவரை. பெரும்பாலும் தம்புள்ளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து வட மாகாணங்களுக்கு மழை ஒதுக்கியிருந்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான முதல் சற்று கனமழை என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கும் வருகிற டிசம்பர் 26ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 26, 27 அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே வரும்பொழுது செயலிழந்து இலங்கை வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 26ஆம் தேதி வட மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பரித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த கடல் ஓரங்களில் டிசம்பர் 27ஆம் தேதியும் வட மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தெற்கு மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சுமத்ரா அருகே நிலவற்றிருக்கும் காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்பது. டிசம்பர் 28, 29 தேதியில் அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து தீவிரமடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு வடக்கு புறப்பாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு டிசம்பர் 28, 29 தேதி லேசான மிதமான மழையாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கொடுக்க வைப்பது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர படிப்படியாக மீண்டும் இலங்கையில் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் படிப்படியாக இலங்கையில் ஒரு 3 நாட்கள் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள் என்று தீவிர மழைப்பொழிவிற்கு டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலை விட மன்னார்வளை விட குமரிக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இலங்கையில் தரைக்காற்று சற்று 3 நாட்களுக்கு வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது தம்புளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தரைக்காற்று 30 முதல் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும், நாளை டிசம்பர் 18ஆம் தேதி 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், டிசம்பர் 19ஆம் தேதி மீண்டும் 35 முதல் 45 கிலோமீட்டராக தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.